ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 இடத்துல நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, எல்லாரும் வாங்கன்னு அவர் கூப்பிடுறது காமனா இருந்தாலும், ஆனா குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. மத்தேயு 11ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. 28வது வசனத்துல சொல்றாரு. அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரு இன்னொரு இடத்துல யோவான் 7வது அதிகாரத்துல 37வது வாக்கியத்துல இப்படி சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு எல்லாரும் வாங்கன்னு சொல்றாரு, இந்த இடத்துல தாகமா இருக்கிறவன் மட்டும் வரணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் வருத்தத்தோட இருக்கிறவங்க நிறைய பேர், வருத்தமே இல்லாதவங்க யாருமே இல்லை இந்த உலகத்துல. எப்படிப்பட்ட பணக்காரனா இருந்தாலும், அரண்மனையில இருக்கிறவனில இருந்து ஆண்டி முதற்கொண்டு எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த வருத்தமும் வேதனையும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா இந்த தாகம் அப்படிங்கிற ஒரு காரியம், ஆண்டவர் மேல இருக்கிற அந்த ஆத்தும பசி, ஆண்டவர் மேல இருக்கிற அந்த ஆத்தும தாகம்ங்கிறது எல்லார்கிட்டயும் இருக்காது. அது ஆண்டவர் நல்லா தெரிஞ்சதுனாலதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், ஏன்னா நான் தான் ஜீவ தண்ணீர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உங்களை பார்த்தா ஆண்டவர் கேட்கிறாரு என்னன்னா, நீங்க தாகமா இருக்கிறீங்களா? நீங்க தாகமா இருந்தா என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. நம்ம இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற கூட்டத்துல இருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் மேல உண்மையான பாசத்தோட, ஆத்தும பசியோட, ஆத்தும தாகத்தோட இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நிதானிச்சு பார்க்கணும்.